கைது போராட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து தப்பு தப்பா போராட்டம் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா தங்களுடைய கட்சியை ஒழிக ஒழிக அப்படின்றாங்க, கலைஞர்னா கலைஞர் ஒழிகன்றாங்க. அது துட்டு குத்து கூட்டம். அந்த கூட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அந்த சட்டமன்ற தலைவர் கூட சாதாரணமா இருக்காரு. குணசேகரன் எதுக்கு எடுத்தாலும் எந்திரிச்சு புகழ்ந்து பேசு. ஏங்க இந்த விஷயம் சொல்ல விடுங்க, உட்காருங்க. நீங்க சும்மா பேசி ஒரு மாறுபட்ட அரசியல் கலம் அதை அவங்க எதிர்பார்க்கட்டுங்க. நீ என்ன வரணும், நீங்க யோக்கியர்களான்னு கேட்க. அதுவும் நேற்று நான் விவசாயிகள் போராட்டத்தில் தஞ்சையில் போராடிய பொழுது அதை கூட நேற்று நடந்தது கூட இன்னைக்கு எழுதி எக்ஸிஎம் அப்படியே காப்பி பண்றாரு. அது ஜீனுங்க. சேகர் பாபு விஷயம் தான் இப்போ அதிகமா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். அறநிலையத்துறை அதிகாரி வந்து சொன்னேன், ஐயா அறநிலையத்துறை அதிகாரின்னு சொன்னா அப்புறம் தான் உள்ள விட்டுறாட்டுக்கிறேன். இந்த ரமேஷ் வந்தா பிறகு 4-5 வகையான கட்டணங்கள்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஒரே கட்டணம். அந்த துணி கார்பரேஷனா கேஎன் நேரு கூட யாரும் திட்டல. இவர் வந்து அங்கிட்டு என்ன டிவி முழுக்கெல்லாம் நாங்கள் பேட்டி போ அப்படின்னு. ஐயா 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 கடைசியில் ஐயா டிமாண்ட் பண்ணலாம் பண்ணு. ஏசி ஜெயில் இருக்குது ஐயா. காரை விட்டு இறங்கி வருவார் தெரியுமா? ரிப்போர்ட்டர்லாம் ஓடனோடனே மணி காரில் ஏறி போயிடுவார். போய் நேராக காந்தி செல்ல போய் உட்காந்து வந்தவொடனே சொல்லுவான், தலைவரை இங்கே உட்காந்தா கைது பண்ணுறோம். அப்படியா வா போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுவார். இப்போவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் அப்படிதான் இந்த கலைஞர்னு ஸ்டாலினும் சொல்ல மாட்டேன். பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டுங்கும் போது இவ்வளவு விஷயங்கள் வந்து பேச வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ பட்ஜெட் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் நடந்தது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் வந்து திடீர்னு உள்ள குறுக்க வராரு. மற்ற உறுப்பினர்கள்லாம் பேசாம இருங்க, நீங்க பேசாம இருங்க, பட்ஜெட் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதே நேரத்துல ரொம்ப நேரம் முதல்வருக்கு வந்து புகழ் பாடுறது, நீங்க பட்ஜெட்டுக்கு நேரா விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சட்டசபை போயிருக்கீங்களா? சட்டசபை போயிருக்கீங்களா? நீங்க சட்டசபை போனது? செய்தியாளராக போனது? சரி, நான் போயிருக்கேன். காது ஜவ்வு அருந்துரும். இனிமேல் நேரடியெல்லாம் பார்ப்போம். சபாநாயகர் இப்பெல்லாம் கட்டுப்படுத்திடுவார்னு நினைக்கிறேன். இங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் சாதாரணமா இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அந்த சட்டமன்ற தலைவர் கூட சாதாரணமா இருக்காரு. குணசேகரன் ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் எந்திரிச்சு புகழ்ந்து பேசுறது, முதல்வரை புகழ்ந்து. ஒரு கட்டத்துல சபாநாயகர் ஏங்க உட்காருங்க, ஏங்க இந்த விஷயம் சொல்ல விடுங்க, உட்காருங்க. நீங்க சும்மா பேசி இந்த ரோவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கதிரவன், அந்த குடியரசுக் கட்சி தலைவர் இருந்தார், யார் அவர் பேர், ஒரே ஒரு எம்எல்ஏ இருப்பார், அவரு சரத்குமார். இப்படியே அந்த ரோவே தாங்க முடியாது. இந்த கிருஷ்ணசாமி தனி அரசு, தனி கதிரவன், தனி அரசு, சரத்குமார், இவங்க இந்த ரோ குடியரசுக் கட்சியில இருந்தாரு, நல்ல பேருங்க அவருக்கு. அப்போ இவங்க எல்லாமே தாங்க முடியாது நம்மளால. அப்படி சப்ஜெக்டுக்கே வரமாட்டாங்க. கிருஷ்ணசாமி மட்டும் சப்ஜெக்ட் பேசுவார், இல்லை முறைப்பாரு. இதுக்கு முன்னாடி இருந்ததுலையும் பார்த்துருக்கேன். இந்த போன திமுக கவர்மெண்ட்லையும் இதே தான். எடுத்தவொடனே எந்திரிச்சு புகழ்ந்து பேசுறது. இன்னைக்கு மட்டும் என்ன உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது? விஜய் புகழ்ந்தா அவங்க கட்சி இதே அவர் புகழ்றாரு, என்ன கோபம் வருது? ஆனால் நம்ம சபாநாயகர் கொஞ்சம் யதார்த்தமானவர், சப்ஜெக்டுக்கு நேராக வாங்கன்ட்டு அந்த ஸ்பேஸ் கூட விஜய் கொடுக்குறாருல சபாநாயகருக்கு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். இனி இவங்க என்னென்ன பண்றான்னு பார்ப்போம். போன கவர்மெண்ட்லாம் இவங்க ஆடாது, எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க. அதுதான் சார். இப்போ நீங்க இது வந்து நாங்க பழையபடி பார்த்த ஒரு அரசியல் களமா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி மக்களும் அதை எதிர்பார்க்கறாங்க. ஒரு மாறுபட்ட அரசியல் களம் அதை அவங்க எதிர்பார்க்கட்டுங்க. நீ என்ன வரணும் கொடுக்குறீங்க, நீங்க யோக்கியர்களான்னு கேட்க. அதுதான் கேட்குறேன். நான் தான் யதார்த்த சபாநாயகர் சொல்லிட்டேன். அவர் கொஞ்சம் நல்லா நடத்திட்டு போனாலும் நல்லா இருக்கும். இதுல இந்த நீங்களாம் மக்கள் பிரதிநிதிகள் தானே, அந்த விவசாயத்தை படிக்கிறாங்கன்னா குறிப்பு எடுத்துக்கணும்ல. அவங்களாம் என்னன்னா அவர் உதயநிதி தானே பேச போறாரு, நம்ம எது குறிப்பு எடுக்கணும்? இந்த மாதிரி அப்படிதான் மைண்ட் செட்ல இருக்கு. அப்போ பேசிக்கினே இருக்கிறது, எதை கவனிக்கல. உதயநிதியை கூட்டு போய் ரூம்ல வச்சு 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தான் வெளியே கூப்பிட்டு வராங்க எல்லாரும். அவர்லாம் வந்தாரு, எடப்பாடிலாம் சாதாரணமா பேசிட்டு போயினான்ட்டார், பிரேமலதா சாதாரண பேசுறாரு. இவர் அப்புறமா எல்லாம் கழிச்சு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி எழுதிட்டு வந்து, அதுவும் நேற்று நான் விவசாயிகள் போராட்டத்தில் தஞ்சையில் போராடிய பொழுது அதை கூட நேற்று நடந்தது கூட இன்னைக்கு எழுதி எக்ஸிஎம் அப்படியே காப்பி பண்றாரு. அது ஜீனுங்க, காப்பி வேற காப்பி, அது டிஎன்ஏ அது இது. அதனால அது மாற்ற முடியாது. இப்போ அதே நேரத்துல உதயநிதி இந்த பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நாளைக்கு சட்டசபை கூடுது, 9 மணிக்கு கூடுறதா வந்து சபாநாயகர் சொல்லியிருக்காரு. நாளைக்கு நாங்க கேள்விகள்லாம் கேட்போம், தைரியம் இருந்தா முதலமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்லட்டும், எந்திரிச்சு பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லணும். அவங்கதான் முடிவு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு நாங்க தேவையில்ல, அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. இன்னொன்னு, இது என்ன போரா நடக்குது? தைரியம் இருந்தா அது இருந்தா மக்கள் பிரச்சனையை வந்து பேசுங்க, அது கேளுங்க, அவங்க பதில் சொல்ல போறாங்க. அது சொல்ல முடியலன்னா ஏதாவது வாத திறமையில மடக்குங்க. என்னமோ அந்த போருக்கு போகிற மாதிரி காடையன் வால் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நின்று நாளைக்கு பாருங்கள் தைரியத்தெல்லாம். நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள், செம்ம காமெடியாக இருக்கும். சோபா மாடல் அரசு,
என்னென்ன ப்ரோவோக் பண்ணணுமோ அந்த வார்த்தையெல்லாம் போட்டுவார். பிளாஸ்ட் இவங்க அவங்க அப்பா பாருங்க, இவங்க எல்லாம் தமிழ் எல்லாம் போச்சு. ஒரு 4 நாள் முன்னாடியே முரசொலி எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு அப்படியே நான் கலைஞர் மட்டும் இந்த முரசொலி எடுத்துட்டு போய் கலைஞர் சமாதிக்கிட்ட போனீங்கன்னா அப்படியே சமாதி அப்படியே உடச்சிக்கிட்டு வெளியில வந்து 2 அறை விடுவார். கலைஞர் ஒரு சின்ன எழுத்துப்பிள்ளை கூட விட மாட்டார். நீங்கள் ஒரு பிரபல தொலைக்காட்சியுடைய எடிட்டராக இருந்தவர். அப்போ வந்து ஆரம்ப காலத்தில் இதில் இருந்தார், ப்ரூஃப் ரீடரு, அந்த மாதிரி சப் எடிட்டர் மாதிரி. கலைஞர் விட்டு கழட்டு வரோம், கண்ணில் பற்றாத தட்டு வரோம், ஓடி ஒழிஞ்சுக்கு வரோம் கலைஞர் வந்தா. எது சின்ன சின்ன எழுத்துப்பிள்ளை. ஆனால் அவரு சேனல் எடிட்டராக வந்தப்போ அந்த சேனல் அப்படி இருந்தது, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த தமிழே அப்படி இருக்கும். ஒரு ஸ்க்ரால்லே நியூஸை சொன்னவங்க அவங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த பரந்தாமன் பேசுறாரு, அவர் என்ன விஜய் வந்துட்டாரு போயிட்டாரு இப்படி பண்றாரு, இட்டுன்னு வந்து இட்டாந்து போறாங்கன்னு அவரை கிண்டல் பண்றீங்களா? உங்க முரசொல்ல என்ன ஆகுது? வந்துட்டாருன்னுக்குதுங்க. அப்படியே சாட் ஜிபில போட்டு எடுத்துக்கிறானுங்க. வந்துட்டாரு போயிட்டாரு, பேச்சு வழக்குலயே குஷ்டாரு அக்கௌண்டபிலிட்டி இல்ல. அக்கௌண்டபிலிட்டினா நம்பகத்தன்மை இல்லைன்னு உன்னால தமிழ்ல மாத்த தெரியாதா? தாராளமா எழுதலாம். அப்படி இருக்குதுங்க அந்த தமிழ். என்னங்க முரசொலியாங்க அப்படி இருக்கு? எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. அது ஏன் இதோ இவருக்கு 4 பேர் எழுதி கொடுக்குறாங்க, பிளாஸ்ட் வேஸ்ட்னு இருக்குது. அவனுக்கு திருப்பி கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கிலீஷ்ல பேசுற முன்னாள் தலைவர். அதனால இவர்கள் சண்டைலாம் நாளைக்கு பார்க்கலாம், செம காமெடியா இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சேகர் பாபு விஷயம் தான் இப்போ அதிகமா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்தாரு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா வலது கை இடது கை 2 கையாவுமே மாறி மாறி நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒருவரா வந்து சேகர் பாபு எந்த பிரஸ் மீட்லயுமே கூட நிற்பாரு. எந்த ஒரு சேனல்காரங்க வந்தாலுமே முட்டு சந்தை விட்டு போயிட்டாரு. இப்போ அவரை வந்து உதயநிதி கூட தான் வராரு, அப்படியே பின்னாடி எல்லாரும் தள்ளி கடைசி அந்த இடத்த விட்டே காணாம போறக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம அதை வரதுக்கு முன்னாடி மறுபடியும் கடைசியா ஒரு மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க போல. எதிர்கட்சி பட்ஜெட், வேளாண் பட்ஜெட், அப்புறம் ரைட் ஓகேவா, சாபுத்ரி அப்படின்ட்டு கிளம்பு. அதுல பார்த்தா இவங்க போடுறாங்க வந்து எவ்வளவு நாள் தான் கூடியே நிற்பாரு ஒரு சேகர் பாபு, இந்த தடவை பின்னாடி நிற்க சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க பாரு அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. அதே மாதிரி டக்குன்னு இந்த சைடு ஏவாவேலு மற்றவங்க இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் முக்கியத்துவம் இல்லாதவர். அவர் சேகர் பாபு பார்த்தா பின்னாடி. இந்த சண்டைலாம் ஆகும்லானே அந்த காலத்துல ஜெயா அன்பழகனை பொன்முடிய போயா பின்னாடி சும்மா ஆயிடுச்சு நிற்கிறாரு போயா அப்படின்னு சண்டை நடக்குது. ஸ்டாலின் எதிர்க்கு இந்த ஒரு காமெடி, இந்த காமெடி மட்டும் தான் பார்த்தீங்க. கோயிலுக்கு போன காமெடி பார்க்கலையா? பார்க்கலையா? ஏங்க அவர் கார்ல இன்னைக்கு இது இல்லை, அவர் ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு அறுபடை வீட்டுல. அங்க இவர் காரை உள்ள 3 காரு, இவர் ஒரு கார்ல உட்காந்துக்கிறாரு, ஃப்ரண்ட்ல கேமரா அப்படி வச்சுக்கிறானு நம்ம ஆளுங்க. இங்க போலீஸ்கார் பேசுறாரு, சார் ஆமாங்க ஐயா எம்எல்ஏ வந்துக்கிறாரு, பின்னாடி வந்து அறநிலைத்துறை அதிகாரி வந்துக்கிறாரு ஐயா, பின்னாடி இன்னொரு கார் இருக்குது ஐயா அப்படின்னு. ஐயா ஆமா ஐயா விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே பாக்குறாரு, என்னையா இது, என்னையா நடக்குது நாட்டுலன்ற மாதிரி பாக்குறாரு. அவன் சொல்லியிருப்பான், ஐயா அது மாதிரி ஏன்பா அறநிலைத்துறை அதிகாரி வந்து சொன்னான், ஐயா அறநிலைத்துறை அதிகாரின்னு சொன்னா அப்புறம் தான் உள்ள விடாட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி காலங்கள் மாறுது. ஓடம் ஒரு நாள் வண்டியில ஏறும், வண்டி ஒரு நாள் ஓடத்துக்கு ஏறும். நீங்க இதே சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சராக போகும் பொழுது பக்தர்கள் அந்த கூட்டத்துல சிக்கிக்கிறவங்க கேட்குறாங்க, அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசிட்டு போறாரு. அது ஒரு காலம், ரொம்ப கூட ஆகல, 1 வருஷம் கூட ஆகும். ஆமா, அந்த நீங்க அமைச்சர் இருந்தாலும் காளிகாம்பாள் கோயில்ல வச்சுதான் அது நடந்தது. நீங்க அமைச்சர் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்றாங்க. இல்ல திருச்செந்தூர்ல காளிகாம்பாள் கோயில்ல சண்டை போட்டாரு. ஆமா, அந்த லேடிட்ட அது சண்டை போட்டார். இன்னொன்னு அங்க ஒரு வார்த்தை விட்டு போவார், வந்தீங்களா நில்லுங்கன்ற மாதிரி. அமைச்சர்னு எதுக்கு சொல்றாங்க? இன்னொன்னு, இந்த ரமேஷ் வந்தா பிறகு 4-5 வகையான கட்டணங்கள்லாம் காலி பண்ணிட்டாங்க, ஒரே கட்டணம் தான். அதே மாதிரி கட்டணம் இல்லை, 2 தான். 2வது இந்த வரிசை, மற்ற இது வயதானவர்களுக்கு, குழந்தைகளை கொண்டு வரவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி ரூட்டு, இந்த மாதிரி பல இது கொண்டு வந்துட்டாங்க. இந்த இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு இவ்வளவு நாளா தோணல? மக்களை மாக்களா நினைக்கும், மக்களை வந்து ஒரு இதுவே நினைக்கிறது. சாவு இதுதானே வந்துக்கிறாங்க. அவர் தொனியினாலதான் அவர் இன்ன வரைக்கும் விமர்சிக்கப்படுகிறார். எல்லாரும் இப்ப முத்துசாமி யாராவது சொல்றாங்களா? எங்கேயாவது சீன்ல வராரா? இல்ல எவ்வளோ பேர். ஏன் இவர் மட்டும்? அந்த துணி கார்பரேஷனா, KN நேரு கூட யாரும் திட்டல. இவர் வந்து அங்க நின்று என்ன டிவி புளுக்கெல்லாம் நாங்க பேட்டி கொடுக்கணும் போ அப்படின்னு மரணம் அதுக்கும் பேட்டி கொடுத்து அது நிலைமை வந்துச்சு. அந்த மாதிரி புளுவா வா நீதான் வேணும் அப்படின்ற மாதிரி. அதனால இன்னைக்கு ஓடம் வந்து வண்டியில ஏறி சூழ்நிலைகள் இதுதான். ஏன்னா மொத்தமா வந்து இன்னைக்கு ஏற்கனவே ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுனால தமிழகத்துல பல சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு. இருந்தும் மக்கள்கிட்ட ஒரு சின்ன சந்தேகத்தோடு தான், ஏன்னா இந்த 5 வருஷம் இருக்கு,
இந்த 5 வருஷம் எப்படி இந்த தாவேக அரசு வந்து இந்த கடன்களையும் இந்த சூழ்நிலைகளையும் பொருளாதாரத்தை வளர்ச்சி முன்னெடுக்கணும், இவ்வளவு பொறுப்புகளோட இந்த தாவேக அரசு பயணிக்கணும், இதை கண்டிப்பா பயணிச்சிருவாங்களான்ற ஒரு கேள்வியோட மக்கள் இப்பவும் அந்த பட்ஜெட் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஃபைட்டையும் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. பட்ஜெட்ல இன்னும் சில விஷயம் குறிப்பிடணும்னா நதிநீர் இணைப்பு பத்தி யோசிக்கிறது, சென்னையை கொஞ்சம் விரிவடைந்த சென்னையா நல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறது, இளைஞர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 1.5 லட்சம் வீடுகள் சென்னையில இளைஞர்களுக்காக, அப்புறம் கிராமப்புறங்கள்ல இது, அப்புறம் ஊரக வளர்ச்சி சாலைகள் மேம்பாடுன்னு ஒரு 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க. இது எல்லாமே லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் செலவு பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க. நீங்கள் இன்னும் இவங்க இந்த லஞ்சம் பார்ட்டி ஃபண்டு இந்த மாதிரி லீக்கேஜ் இல்லாமல் கொண்டு போனாங்க வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு வருஷத்துல லைட்டாக அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஆனால் சோர்ந்து போயிட்டாங்க வச்சுக்கோங்க, என்ன நீ எங்கள் பட்ஜெட்டு எங்கள் இதுதான் எங்கள் அம்மா கேளுங்கன்றாங்க. உங்கள் அம்மா அதுனா நீ பண்ணியா, நீ பண்ணல, நாங்கள் பண்ணுறோம்ல. அவங்க எதில் ஃபேமஸ் ஆனாங்க? அம்மா உணவு, அதை நாங்கள் சரி பண்ணிட்டோமா? 5 வருஷமா நீ அதை முடக்கி போட்டுச்சுருந்தா நாங்கள் அதை சரி பண்ணோமா? நாங்கள் அதில் கௌரவம் பார்க்கலையா? அவங்க இன்னொன்று என்ன, கறவை மாடுகள் ஆடு மாடு கொடுத்துல ஃபேமஸ் ஆனாங்க, இன்னைக்கும் கிராமத்தில் பேசுகிறாங்க. இன்னும் திட்டங்கள் தொடருதுங்கிறது பெரிய. என்கிட்ட ஒருத்தர் என்னுடைய சேனல் பார்த்து பேசுகிறவர் வீக்லி ஒன்ஸ் மட்டும் பேசுவார். உங்களுக்கு தொல்லை கொடுக்கூடாது, ஒரு நாள் மட்டும் பேசுவேன், நீங்கள் என்கிட்ட பேசணும்னு. அவர் இந்த அவ்வளோ கதை சொல்கிறாரு, அந்த கறவை மாடும் ஆடு மாடு கொடுத்த கதையை. இப்போ நான் சொன்னேன்ல, அது அவர் சொன்னது தான். அந்த மாதிரி நீங்கள் கீழே பேசுனீங்கன்னா ஜனங்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குது. இந்த தலைவர்களை ஏன் மறக்க மாட்டேங்கிறாங்க? ஜெயலலிதா வந்து ஊழல் பண்ணாங்க, அது இது ஊழலுக்காக சிறை சென்றார்னா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஜனங்க அப்படி பார்க்கலையே, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்றீங்க. நீங்கள் நாங்கள் உலகத்திலேயே, அது எப்படி இன்றைய தினம் தமிழகம் மட்டுமல்ல ஆசியாவிலும் அல்ல உலகமே போட்டுகின்ற ஒரு முதல்வராக இருந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர், இப்படிதான் பேசினுக்கிறீங்க. எவனோ ரசிக்கிறானா? அது உலகமா? ஏய் கும்படி பூண்டி தோணுனா அவங்க யாருன்னு தெரியுமா பாருறான். உலகம் போற்று முதல்வரை தோக்கடிச்சிட்டாங்க அவங்க தொகுதியிலேயே. இந்த மாதிரி இது அவமானம் திமுக எந்த தலைவருக்கும் வந்ததில்லை, யாருக்காவது நடந்திருக்கா? அதுவும் தலைவரும் போயிச்செல்லாம் ஒன்னா தோக்குறாங்க. உனக்கு நானே எனக்கு நீங்க. நல்ல ஆட்சி, அதை விட ஒரு சாஃப்டான ஜனங்களை புரிஞ்சுக்கிற இது, இந்த மாதிரிலாம் பண்ணல. போலீஸ் கையை அவுத்து விட்டீங்க, அதிகாரிகளை கையை அவுத்து விட்டீங்க, அவங்கவுங்க மன்னர்கள் மாதிரி நடந்துக்கிட்டீங்க. அதிகார மையங்கள், பல அதிகார மையங்கள் இருந்தது. கரெக்டு தான் சார். இப்போ கூட இந்த உதயநிதி அவருடைய கைதுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல சாதாரண மக்களே வந்து கடையை மூடு அப்படின்னு சொல்லி கடையெல்லாம் மூடி இது பண்ணது. திருநெல்வேலியில ஒரு பப்ளிக்கை போட்டு அடிச்சது, போலீஸ் அடிச்சது. ஏங்க அக்யூஸ்டு தானே அவரு, கைதுன்னா அக்யூஸ்டு கண்டிப்பா. அவரு இப்போ உங்க வீட்டுல உங்களை கைது பண்ணி பாளையங்கோட்டை கூட்டு போறாங்க வச்சுக்கோங்க, உங்க அப்பா சித்தப்பா ஏய் வாடா டேய், ஏய் நீ வாடா சார், நாங்களும் வரோம்னா பாளையங்கோட்டை ஜெயிலில் விட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுறோம் சார், வண்டியில் ஏறினா ரெடி, நாங்கள் சுற்றுலா விட போகிறோம் போ அப்படின்னு உங்களை மட்டும் கூட்டு போவோம் தானே. அது என்ன, உதயநிதி கூட 6-7 பேர் போகிறாங்க, யார் அனுமதிக்கிறா? எந்த சட்டம் இதெல்லாம் அனுமதிக்குது? நான்லாம் டெப்டி கமிஷனர் தான் அங்கே இருந்தால் வச்சுக்கோங்க, இறங்கணுன்னு 6 பேரை தனியாக திரும்பி போய் ரிமாண்ட் பண்ணுறான். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்த செக்ஷன் போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஐயா தாராளமாக பண்ணக்கூடிய ஒரு சூழல் செக்ஷன் தான் அது. ஐயா கட்சியில் ஐயா ரிமாண்ட் பண்ணதான் பண்றீங்க, ஏசி ஜெயில் இருக்குது ஐயா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்களால ஏசி, அந்த வண்டி பார்த்தீங்களா அப்படியே போய்கினே இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டர் படத்தில் வருமே, டிரான்ஸ்ஃபார்மர் கடை மாறி ஏசி வண்டியா மாறி இருக்குது பார்த்தீங்களா? நான் பார்த்துனே இருக்கிறேன், என்னடா அது ஜன்னல்லாம் காணும், திடீர்னு கருப்பாயிடுச்சு, வெளியில அந்த இரும்பு கம்பியெல்லாம் போட்டு ரவுண்டு கை விடுற மாதிரி மட்டும் இருக்குது, என்னடா இது? இதுதான் இவர்கள் நிலைமை. கெஞ்சி கேட்டு ஏசி வண்டியா மாற்றிக்குவாங்க, அதுலேயும் இவங்களை ஏற்றிக்குவாங்க. இந்த அதிகாரிகள் எப்படிங்கிறான் பார்த்தீங்களா? இவங்களை வச்சுதான் ஒரு 5 வருஷம் தள்ளணும் சார். அழைச்சிட்டு போகும்போது உள்ள இருந்து ஒருத்தர் செல்ஃபி எடுத்துருக்காரு, அதையும் அதாங்க சொல்றேன், எடுத்து போட்டிருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவர் வந்து முக்கிய பிரமுகராம், மற்றவங்கள முக்காத பிரமுகர், அவர் மட்டும் முக்கிய பிரமுகர். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டு போறது எந்த அதிகாரி எதுக்கு அனுமதிக்கணும்? அப்போ என்னதான் விஜய் முதல்வர் காவல்துறை கையில வச்சுக்கிறாரு, இப்படிலாம் பண்ணா கூட இந்த அதிகாரிகளை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல வர்ற பிரச்சனைகள் தான் இதெல்லாம். நீ கைது பண்ண முடிவு பண்ண எப்படி தூக்குனாங்க? ஜெயலலிதா சொல்லிட்டாங்க தூக்கியே ஆகணும், தொலைச்சிருவேன். யார? கலைஞர். எப்படி தூக்குனாங்க? கதரை விட்டு தூக்கிட்டு. நீங்க கைது முறை தப்பு, ஆனா கைது பண்ணியே தீர்வும் தூக்கணும். அதுல முரசொலி மாறன் வந்து இந்த டிஐஜி முகமது அலின்னு ஒருத்தர், அவர் அப்படி பண்ணுவாரு, அவர் இந்த விரல கண்ணில் பட்டு கண்ணு கலைஞர். அப்புறம் இல்லாத கூத்துலாம் பண்ணுவாங்க, பலரை பிடிச்சி தள்ளுவாங்க. அந்த முருகேசன் ஒருத்தர், அப்புறம் கூட கலைஞர் சொல்லுவார், அவர் முருகேசன் இல்லை முருகேசன் அப்படின்வாரு. அப்படியே பிடிச்சி தூக்கி படியில தடன்னு எடுத்துட்டு போய் கார்ல ஏற்றி தூக்கி விடுவாங்க.
அதுக்கப்புறம் இவங்க மத்தியில் அரசுன்றதுனால உள்துறை அமைச்சர்கள்லாம் சொல்லி கலைஞரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த அதிகாரிகள் ஏம்மா கைது பண்ண முடியலம்மா, ஒரே கத்துதுன்னா கும்பல்னா கத்துறாங்கம்மா, நான் சவுண்ட் விடுறாங்க தெரியுமா, அவரும் உள்ள இருந்து வரமாட்டேன்ட்டாரு. அவன் நம்ம டிஐஜி கண்ணிலே குதிக்கிறாங்கம்மா, கண்ணு வேற பாவம் அவரு. அப்படியா, சரி சரி, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, நாளைக்கு போய் ராமநாதபுரத்தில் போய் சார்ஜ் எடுத்துக்கங்கன்னு இருப்பாங்க. தான் நடந்திருக்கும். அப்போ அந்த பயம். சுப்பிரமணிய சாமி அவரோட அரெஸ்ட் பண்றதுக்கு கோர்ட்ல துடிக்கிறாங்க பாருங்க. அவரு என்னமோ அப்படி இப்படி, அவர் அதுக்கு மேல தில்லாலங்கடியில அப்படி இப்படி போய் ஜட்ஜிட்ட போய் வெளில போனா தூக்கிற மாதிரி இது என்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜி ஏற்பாட்டு மூலியமா ஒரு ஜட்ஜி கார் மாதிரி அந்த கார்ல ஏறி ஏர்போர்ட்டுக்கு இவங்க எல்லாம் அப்படியே விட்டாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சு கார்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. உடனே எங்க போறாரு, மும்பையில போடுறா டீம்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு முன்னாடி மும்பையில போய் காத்திருந்தா அவர் கொல்கட்டா போய் தப்பிச்சு ஓட்டாரு. அன்னைக்கு மாட்டு இருந்தா செதிலா பிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவ்வளோ பயம் அந்த அதிகாரி. இங்க தலைவரை என்ன 8 மணிக்கு போனோம் தலைவரை, அப்புறம் அவர் பாத்ரூம்ல இருக்கிறாரு. சரி வரட்டும்னு வெயிட் பண்ணியிருந்தேன் தலைவரை. எப்போ வந்தாரு, 11 மணிக்கு வந்தார் தலைவரை. அவர் மட்டும் தான் வந்தாரா, இல்லை தலைவரை இவர் பாத்ரூம் இருந்து வராரு, இப்படி இருந்து எவ்வளோ பேர் வந்துட்டாங்க தலைவரை. 10 மணிக்கு கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணிட்டாங்க தலைவரை. இவர் எதுவுமே கேட்கலையே. அந்த கமிஷனர் தட்டி கொடுக்குறாரு. திமுகவுக்குன்னு ஒரு வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட கட்சி முதல்ல அம்மாவா ஜெயலலிதா அவர்களால வந்து கைது செய்யப்பட்டவர் தான் கலைஞர். அடுத்ததா சட்டமன்றத்துல இருந்து அப்படியே துண்டா தூக்கிட்டு போனவர் தான் மு க ஸ்டாலின், சட்டையை கிழிச்சிட்டு கூட வந்தார். இன்னைக்கு அந்த வரிசையில இன்னைக்கு அவருடைய அடுத்த வாரிசான உதயநிதியும் ஜெயிலுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. ஆனா இதை திமுக வந்து இன்னமும் அதை வந்து ஒரு பெருமையாவே பார்த்துட்டு இருக்க ஒரு சூழல் இருக்கு. கலைஞர் கைது கூட அந்த பாலம் விஷயம்னு சொல்லிட்டு கைதுன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ஓபிஎஸ், இவர் உணர்ச்சி வசப்பட்டு துள்ளினாரு, இவரை தூக்கி துண்டு கட்டா போனாங்க. அப்புறம் இவரை கத்திரிக்கோள் வச்சு வெட்டிக்கின்னு அப்படியே வெளியே வந்தாரு. அப்புறம் ரிப்போர்ட்டருங்கெல்லாம் வந்தோன்னே காரை விட்டு இறங்கி வருவார் தெரியுமா, ரிப்போர்ட்டருங்கெல்லாம் ஓடனோன்னு மணி கார்ல ஏறி போயிடுவார். போய் நேராக காந்தி செல்ல போய் உட்காந்துருவார். வந்தோடனே சொல்லுவான், தலைவரை இங்கே உட்காந்தா கைது பண்ணுவாங்க, அப்படியா வா போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுவார். அவ்வளோதான் போராட்டம். அந்த மாதிரி ஒரு காமெடியா முடிஞ்சது அந்த கதை. ஆனா அதெல்லாம் கூட பரவாயில்ல. இவரு என்னன்னு சொல்லுவீங்க, வரலாறு நாளைக்கு என்ன சொல்லும், உமன் ஹராஸ்மெண்ட் அதில் தானே கைது பண்ணான்னு சொல்லும். அப்புறம் ஆனா இன்னைக்கு பேப்பர் தான் எழுதும், விவசாயிகள் காவிரி விவசாயி போராட்டத்துக்காண்டி எழுதும். அதான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான பேப்பர்ல அந்த இதுக்காக போராடி, விவசாயிகளுக்காக, காவிரி விவசாயிகளுக்காக போராடிய உதயநிதி ஸ்டாலின் கைது. இவர் 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பேசுறாரு. அன்னைக்கு வந்து அந்த அம்மாவை பேசி கைதான, யார சொல்ற, என் தலைவன் எப்படி கைதானா தெரியுமா, காவிரி விவசாய போராட்டத்துக்கு நீங்க அந்த மேட்டரை தசை திருப்ப பாக்குறியா, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, எங்க அந்த பேப்பர் எடுத்து காமிப்பார். இப்படித்தான் 23ஆம் புலிகேசி மாதிரி வரலாறு முக்கியம் தலைவரே அப்படின்ட்டு பேப்பர்ல நியூஸை கொண்டு வரும். அதுல சொன்ன ஒரு டைலாக் இன்னும் 200 வருடங்களுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறை 40 வருஷம் பொறுத்து கேவலமான மேட்டர்லயா கைதானார், இல்ல இல்ல விவசாய போராட்டம் பேப்பர்லயே போட்டிருப்பாரு. அன்றைய பேப்பர் பாருங்க, எடுத்து காமிப்பாங்க. அப்போ அதுக்கும் ஒரு சிலை கண்காட்சி கூடம்லாம் வைப்பாங்க. எல்லாம் இன்னைக்கு ஏங்க திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கின 49 ஐம்பெரும் தலைவர்கள் இருந்தாங்க. இவர் 13வது இடத்துல இருந்தார் கலைஞர். பலராலே இந்த கட்சி வளர்க்கப்பட்டது. சிவாஜி கணேசன், என்எஸ் கிருஷ்ணன், கேஆர் ராமசாமி, இந்த மாதிரி பலர் திரையுலகை சேர்ந்தவர்கள். அப்புறம் எம்ஜிஆர் வந்தார், சிவாஜி வெளியே போனார். சொல்லின் செல்வர் சம்பத்து, அவரு பெரியாருடைய அண்ணன் பையன். அவர் பேசினார்னா அண்ணாவே ஓர முடியாது. பொதுச் செயலாளர்னு அவர் மேலதான் எல்லாரும் மரியாதை வச்சிருந்தாங்க. ஆனா அவரை ஒரு மாதிரி டேக்கிள் பண்ணி இது பண்ணி அவரை ரொம்ப ப்ரொவோக் பண்ணி 62ல் அவர் வெளியில போறாரு. அதுக்கு பிறகு இவர் அண்ணா பொதுச் செயலாளர். இது இப்படியே வச்சு கட்சியை வளர்க்குறாங்க. பலரும் வளர்க்குறாங்க, கலைஞரும் அதில் ஒரு ஆள். 68ல் கலைஞர் அண்ணா இறக்கும்போது 69ல் எம்ஜிஆர் மூலியமாக இவர் முதலமைச்சர் பிடிக்கிறார். எம்ஜிஆர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. அதை இவர் நெஞ்சுக்கு நின்னா இருப்பார். நான் முதலமைச்சராக வேணான்னு கேட்கவே இல்லை, என்னை வற்புறுத்தி இது பண்ணிட்டாங்க. நெடுஞ்செழியன்ட்ட கூட நான் சொன்னேன், நீங்களே இருங்கள், நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அவரும் இது பண்ணல, அப்படி இப்படின்னு விட்டுவார். ஆனால் அது பின்னாடின்னா பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்தது. எம்ஜிஆர் முழு காரணம். 69க்கு பிறகு எம்ஜிஆர் 71ல் வச்சு ஜெயிச்சுட்டு 72ல் வெளியில் எம்ஜிஆர் அனுப்புகிறார். அதில் 68ல் இவர் 69ல் அந்த பீரியடில் கட்சிக்கு தலைவராக வர்றாருல்ல, அதுலேருந்து அவர் இறக்கும் வரை அவரை சுற்றி தான் கட்சி இயங்குற மாதிரி பார்த்துக்கிட்டார். பொதுச் செயலாளரே ரொம்ப துள்ளாறுல நெடுஞ்செழியன், அவரை அப்புறம் அமுச்சு விட்டாங்க வெளியே. அதுக்கப்புறம் இனமான பேராசிரியர் வந்தார். அவர் ஒரு காக்கா வெள்ளை காக்கா பறகுதுன்னா 2 காக்கா பறகுதுன்னு. அப்போ இன்னைக்கெல்லாம் என்ன, நீங்க வரலாறு போய் அங்க அறிவாலயத்தில் போய் பாருங்க. கலைஞர் கலைஞர் கலைஞர், கலைஞரால தான் தமிழினம் வாழ்ந்தது, கலைஞரால தான் தமிழ்நாடு இதாச்சு, கலைஞரால தான் திராவிட இயக்கம் வாழ்ந்தது, கலைஞரால தான் திமுக இதாச்சு.
அப்போ மற்றவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு, ஒரு பத்திரிகையாளர்லேயே லிஸ்ட்ல இல்லை, எம்ஜிஆரை பார்த்தா சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாருன்னு பேசுறாங்க. பேசி அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக சிவாஜி 48லயே வந்துட்டாரு அரசியலுக்கு. இந்த மாதிரி 48 இல்லை, 50 வந்தார். அப்போ இந்த மாதிரி பல கதைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கு. பழைய கதைகள் மறைஞ்சு போச்சு. திராவிட கழகம் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான் இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அவங்க ஒரு ஓன் ஸ்டோரி எழுதுவாங்க, நீங்க எழுதி திரிச்சு கொடுத்துருவாங்க வரலாறு. நீங்க சின்ன விஷயத்த விட அவங்க பெரிய வீரமா ஜென்சிகள் அப்படிதான் சார் பேசி ஆர்எஸ் பாரதி என்ன பேசுறாரு, ஆமா நாங்க பேச என் மேலேயே 16 கேஸ் இருக்கு. இதே ஒரு குளோரிஃபை பண்றாங்க. முக்கியமா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் காலங்காலமா அப்படிதான். இதுக்கான குற்ற உணர்ச்சி அவங்கள்ட்ட இல்லை. அப்போ ஜனங்க எப்படி பார்ப்பாங்க? நீ வந்து வீட்லயே உட்காருன்னு தான் பார்ப்பாங்க. முக்கியமா இன்னைக்கு நான் அப்பல கேட்ட அதே கொஸ்டின் தான். தாவேகா அரசு தலையெடுத்ததுக்கு பிறகாக தமிழ்நாடு மக்கள், அது ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், இல்ல தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு நம்பிக்கை என்பது பிறந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த கடைசி கேள்வி முடிச்சு. நம்பிக்கை இருந்தது, நம்பிக்கையால தான் வாக்களிச்சு தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நம்பிக்கை குலையிற மாதிரி எதுவும் நடக்கல. ஆனால் இவர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப விதைக்க பார்க்குறாங்க. ஒண்ணுமே தெரியாதவர்கள், தற்குறிகள், நாதாரிகள், முட்டாள், இந்த மாதிரி ஒன்றும் தெரியாதவங்க இவங்க எல்லாம் ஆட்சி நடத்துறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, எங்களுக்கு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச லட்சணத்தை தான் நாங்கள் பார்த்தோமே. இதுல நலத்திட்டங்களை எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா எங்க திட்டத்தை தான் எக்ஸ்டெண்ட் பண்ற அப்படின்னு வேற என்ன பண்ணுவாங்க? லஞ்சமா வாங்குறாங்க ஃபாலோ பண்ணி, நல்ல திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இப்படித்தான் இவர்கள் ஒரு பெரிய கூட்டம் பத்திரிகையாளர்ல இருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவர்கள் கொண்டு போறாங்க. ஆனா ஜனங்க என்னைக்குமே அவர்கள் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. நீங்க போன எலெக்ஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா 189 இடம் 200 இடம் திமுக ஜெயிக்கணும் முன்னணி பத்திரிகையாளர் எல்லாரும் பேசினாங்க. இவங்களை பார்த்தா பலர் அந்த பத்திரிகை துறைக்கு வந்திருப்பாங்க. என்னாச்சு? ஒருத்தர்லாம் அவர் அந்த சர்வேக்கே பிறந்தவரான். என் சர்வே தப்புனதே கிடையாது. நான்லாம் சிரிச்சேன். அப்போ 60 சீட்டு 70 சீட்டு வாங்கினா பெரிய விஷயம், இவர் ஊட்டினுங்கிறார் பாரு. அதான் நடந்தது. அதனால இவங்க நினைக்கிறதோ பத்திரிகை எழுதுறதோ ஜனங்களுடைய எண்ணம் கிடையாது. ஜனங்களுக்கு தேவை அடிப்படையான விஷயங்கள் கரெக்டா இருக்குது. வெளியில போனா போலீஸ் ஸ்டேஷனோ மற்ற இடங்கள்ல லஞ்சம் ஊழல் இல்லை, அந்த நிலையை கொண்டு வந்தாலே போதுங்க. எம்ஜிஆர் அதுதான் வச்சிருந்தாரு. அதனாலதான் அவரால் கரெக்ட் வரைக்கும் இருக்க முடியாது. அதை கொண்டு வந்தாலே போதும். என்ன வேணா திட்டிக்க. எம்ஜிஆர் எல்லாம் திட்டாங்க. அவரு குழந்தை இல்லாத வச்சு மாதிரி கொண்டு திட்டினாங்க. ஆனா ஜனங்க அப்படி பார்க்கலையா? மகராசன் இன்னைக்கும் எம்ஜிஆர் தானே இருக்காரு. கண்டிப்பா திட்டினவரா இருக்காரு. இப்பவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் அப்படிதான் இந்த கலைஞர்னு ஸ்டாலினும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ராசா திட்டுறாரு, நாதாரி ஆட்சின்னாரு. அவரே ராஜாஜி காமராஜர் போன்ற தலைவர்கள்ன்றாரு. அண்ணாவையும் கலைஞரையும் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர்கள் இருந்த இடத்துல இந்த நாதாரி ஆட்சின்ற மாதிரி சொல்றாரு. முக்கியமா ஒரு சின்ன விஷயம் தான். இந்த கைது போராட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து தப்பா போராட்டம் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா தங்களுடைய கட்சியை ஒழிக அப்படின்றாங்க, கலைஞர்னா கலைஞர் ஒழிகன்றாங்க. அது துட்டு ஊத்து கூட்டம். அந்த கூட்டம் அப்படி பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு இதெல்லாம் செட்டப்லாம். அதனால நம்ம தமிழன் வந்து அந்த 3 மேட்ரு இல்லைன்னா வரமாட்டான் போராட்டத்துக்கு. கண்டிப்பா. இன்றைய நிகழ்ச்சியில வந்து ரொம்பவே பல விஷயங்களை வந்து பட்ஜெட்டை பத்தி பேசியிருக்கோம். தமிழக மக்கள் என்ன முடிவு எடுத்தாங்களோ அது வந்து சரியா கொண்டு போகணும் அப்படிங்கிற பொறுப்பை இன்னைக்கு தாவேகா அரசு கொண்டு போயிருக்கு. மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சட்டமன்ற கூட்டம் நடக்கும். இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு, தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார்.